இயேசு கிறிஸ்து மரித்தவர்களின் தேவனாயிராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் அவருக்குள் பிழைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தின் 20ஆம் அதிகாரத்தின் 38வது வசனத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம். கர்த்தர் யார்? இயேசு கிறிஸ்து யார்? மரித்தோர் தேவன் அல்ல, மரித்து போன தெய்வம் இல்லை, பேசாத தெய்வம் இல்லை, அது சிலை இல்லை, படம் இல்லை, உருவம் இல்லை. அது ஜீவனுள்ள தெய்வம், ஜீவனுள்ளோருக்கு தெய்வம், ஜீவனை கொடுக்கிற தெய்வம், தன்னுடைய ஜீவனை கொடுத்த தெய்வம், உயிர் தெழுந்த தெய்வம், உனக்கு என்று வாழும்படியான ஜீவனை தருகிற தெய்வம், உன்னை ஜீவ சுவாசத்தினால் உன்னை வாழ வைக்கிற தெய்வம், அந்த ஜீவ சுவாசம் அழிந்து போகாமல் இருப்பதற்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்து உன்னை என்றும் ஜீவிக்கிறவராக உன்னை மாற்றுகிற தெய்வம். அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் மரித்தவர்களுக்கு தேவன் அல்ல, ஜீவனுள்ளோருக்கு தேவனாக இருக்கிறார். அவர் மரித்தோரின் தேவனாய் இராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் அவருக்குள் பிழைத்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை நம்புகிறவர்கள், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவர்கள், அவருக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறவர்கள், அவருடைய வார்த்தையின்படி வாழ தங்களை அபியாசப்படுத்துகிறவர்கள் நித்திய ஜீவனை சுதந்தரிப்பார்கள். அவர்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, நித்திய நன்மைகள் காத்திருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிறத போல் எதையோ ஒன்று பிடிச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம விட்டு எடுபடாத நல்ல பங்கு இயேசு கிறிஸ்து. உலகத்தில் எதையா நீங்கள் பிடிச்சிட்டு இருக்கீங்களா? இந்த வீடு, இந்த சொத்து, இந்த நிலம், இந்த மனைவி, இந்த பிள்ளை, இந்த சொந்தக்காரங்க, நண்பர்கள், படிப்பு, பட்டம், வியாதியை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது, ஏதாவது ஒரு ஹேபிட்டை பிடிச்சிட்டு இருக்கிறது, செல்ஃபோனை பிடிச்சிட்டு இருக்கிறது, காரு, பங்களா, பணம், நகை, பொருளாதாரம், எவ்வளோ பொருள் வந்தாலும் அது யாருக்குமே கொடுக்காம அந்த பொருளையே தெய்வமாக்கிட்டுலாம் சில பேர் உட்காந்துருக்க. மனசே வராது யாருக்கும் காசு எடுத்து கொடுக்க. அப்படியே அந்த காசு யூஸ் இல்லாமல் போகும், கரையான் கூட திருட்டு போயிடும் அந்த பணத்தை. ஆனால் அது யாராவது ஒரு தேவையுள்ளவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு வராது. இது பெரிய சாத்தானுடைய கிரியை. இது அப்படி அல்ல, அந்த மரித்தோர் அல்லது அது மரித்து போன அனுபவம், டெத்து. அது ஏங்கணும், எந்த பொருளும் ஏங்கணும், எந்த காரியமும் வாழ்க்கையில் ஏங்கணும். எல்லா காரியத்திலும் நீ கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும். இப்படி நேரத்தில் கர்த்தருக்கு மகிமைப்படணும், உன் வாழ்க்கையில் கர்த்தர் மகிமைப்படணும், உடைய சரீரத்தில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும், உன் பேச்சில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும், உடைய சிந்தனையில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும், உன்னுடைய எல்லா வேலைகளிலும் பணிகளிலும் பொருளாதாரத்திலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டால் அது பெரிய ஆசீர்வாதம். மரித்தோருக்கு அவர் தேவன் அல்ல, ஜீவனுள்ளோருக்கு தேவன். அவர் எல்லா இடங்களிலும் கனப்படுத்துகிற, அவரை அழைக்கிற, அவர் மேல் வாஞ்சியாக இருக்கிற இடங்களிலே வந்து அவர் தன்னை மகிமைப்படுத்திக் கொள்வது மாத்திரமல்ல, அவர் உன்னையும் மகிமைப்படுத்துவார், உன் பேரையும் பிரஸ்தாபம் பண்ணுவார், உன் தலையை உயர பண்ணுவார், உனக்கு அபிஷேகம் தருவார், சத்துருக்களுக்கு முன்பாக உன் தலையை உயர்த்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா.